மந்திரிக்கிறத பொறுத்த வரைக்கும் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்ன நாங்க ஓதி பார்ப்போம், இப்போ ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க மந்திரங்களை எல்லாம் ஒருக்கா ஓதி காட்டுங்க, அதுல கேட்டுட்டு தான் சொல்ல முடியுங்கிறாங்க. அவரு ஓதி காட்டுறாரு, ஒவ்வொன்னா ஓதி காட்ட கேட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாராளமா ஓதுங்க, இதுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வார்த்தை நடைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஓதுற மந்திரிக்கிறது எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வாசகமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற வாசகம் இல்லைங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப நமக்கு தெரியணும்னா அதுல அர்த்தம் நமக்கு புரியணும். அர்த்தமே இல்லாம மந்திரம் ஓடக்கூடாது. சில மந்திரம் ஓதிட்டிப்பான், அந்த மந்திரம் ஓடுறவனுக்கும் தெரியாது என்னத்தை ஓடுறது. சுலாம் பிரகரம் கசுவர்ணம் சுபாய் சுப்பம்பான், என்னடா அது அர்த்தம் உனக்கு தெரியுமாடா? எரியறி திரி இறந்த பிரகாச சுபாய் சுப்பம்பான், என்னடா சொன்ன நீ? தமிழ ஓதுவான் மந்திரம், தமிழ ஓதுவான். அகத்தை கருத்து புலத்தை வெளித்திருந்த உலகத்தின் தகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை வங்கடத்தினை வித்திரி என்னை அனுப்பினேன் பெருமான எல்லா சுபாய் சுப். என்னடா சொன்ன? தமிழ தான் சொன்னேன், ஒன்றும் தெரியாது. கண்ணூருக்கு தங்க பேர் என்ன? பாத்திமா. பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, ஏகமாதா பகுபிதா கருத்து ராய பாத்திமா நம. என்ன சொன்னேன் நான்? இதெல்லாம் ஒரு காலத்துல பாடமாக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அர்த்தமே தெரியாது. அப்ப அர்த்தம் தெரிஞ்சு ஓடணும்னா என்ன அர்த்தம்? அரபுல இருக்கும் அல்ல தமிழ்ல இருக்கும், துவாவா இருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசமா இருக்கக்கூடாது. அதையும் தண்ணீர் ஓதி கொடுக்கலாமா அப்படின்னு கட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஒரு நபி தோழர் குடிக்கிற தண்ணியை ஊதுறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஊதாதீங்க. அவர் சொல்ல, தூசி இருக்குது யார சொல்லலாம், தூசியை கழிச்சு கொட்டி விடுங்க, குடிக்கிற தண்ணியில ஊதாதீங்கிறாங்க. அப்ப நான் குடிக்கிற தண்ணியை நானே ஊதக்கூடாது. நம்ம வாயில, நம்ம சுவாசத்துல, மூக்குல எல்லாம் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் இருக்கு, சின்ன சின்ன நுண்ணங்கிகள் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கும் வரைக்கும் நமக்கு ஆபத்து இல்லை. நம்ம உமிழ் நீர்ல ஒரு சளியம் இருக்கக்கூடாது, ஒரு ஆள் துப்பினத்தம் இருக்கக்கூடாதுங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துப்புறது பாவம், மூடி விடுறது அதுக்கு பிராயச்சித்தங்கிறாங்க. துப்புறது பாவம், கப்பாரத்துவா தப்புனுவா, அதுக்கு பரிகாரம் மூடி வைக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? உமிழ்நீரை மிதிச்சா காச நோய் பரவும், அவன் நோய் பரவும் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? வாய்க்குள்ள இருக்கிற அதே உமிழ்நீர் தான் வெளியில போகுது, இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நோய் இல்லை. வெளியில வந்தால் வெளியில் உள்ள பாக்டீரியாக்களோட தாக்கம் அடையும்.